Hello coders, welcome to day 24 of 100 days of coding challenge. இந்த வீடியோல நம்ம ASCII values அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் and ஒரு நார்மல் ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம யூஸ் இருந்து கெட் பண்ணி அதை வந்து ASCII கோடா நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ASCII வேல்யூ அப்படிங்கிறது நம்ம என்னன்னு பார்த்தரலாம். ஸோ ASCII வேல்யூ அப்படிங்கிறது அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் கேரக்டர் செட் ஃபார் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் டிவைசஸ். ஸோ இதில் வந்து 7-bit கேரக்டர் செட் இருக்கும் containing 128 characters. So it contains the number from 0 to 9 and uppercase and lowercase English letters from A to Z இருக்கும். ஸோ இப்போ இதுக்கான டேபிள் நம்ம இங்கே பார்க்கலாம். You can see here இதெல்லாம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கு அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் இருக்கு அண்ட் ஆல்ஃபபெட்ஸ் இருக்கு. கேபிட்டல் ஆல்ஃபபெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸ் வந்து 65லேருந்து நமக்கு வந்துட்டு we have till 90 and lower case பார்த்தீங்க அப்படின்னா 97லேருந்து we have till 122. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம யூசர்ட் வந்து ஒரு லெட்டர் ஒரு வேர்ட் வாங்க போறோம் அண்ட் அந்த வேர்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லெட்டருக்கும் என்ன ASCII வேல்யூ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே, ஸோ டே 24 ASCII வேல்யூஸ். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து யூசர்ட் வந்து ஒரு ஸ்ட்ரிங் வாங்கிடலாம். ஸோ டெக்ஸ்ட் வச்சுக்கலாம் இல்லை மெசேஜ் வச்சுக்கலாம். ஸோ மெசேஜ் ஈக்குவல் டு input of enter the message. ஓகே, ஸோ மெசேஜ் நம்ம வாங்கியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பிரிண்ட் பண்ணலாம்னா இந்த மெசேஜில் இருக்கக்கூடிய ASCII கேரக்டர்ஸ் என்னென்னங்கிறத நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ பிரிண்ட் the ASCII values present in. ஸோ இந்த மெசேஜில் இருக்கக்கூடிய ASCII values என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we need to use function called as ORD. ஸோ இந்த ORD ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம கொடுக்கக்கூடிய கேரக்டர் வந்துட்டு ரிட்டர்ன் த யூனிகோட் பாயிண்ட் ஆஃப் ஒன் கேரக்டர் ஸ்ட்ரிங். ஸோ நமக்கு வந்து ASCII கேரக்டர் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஏ பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ நமக்கு ஏ பிரிண்ட் ஆகுது. ஸோ இதே நம்ம ORD ஆஃப் ஏ கொடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 97 வந்தது. சிம்பிள். ஸோ இப்போ நான் கொடுக்கக்கூடிய மெசேஜை நம்ம வந்து ஒவ்வொரு லெட்டரும் நம்ம கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம்? எஸ், யூ ஆர் கரெக்ட். நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் கேரக்டர் இன் த மெசேஜ். ஸோ அந்த மெசேஜில் இருக்கக்கூடிய கேரக்டர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு மெசேஜ் நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஹலோ ஹாய் அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹெச் அப்படிங்கிற லெட்டர் வந்து கேரக்டர் லோட் ஆகும். ஸோ அதுக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ பிரிண்ட். ஸோ பிரிண்ட் ஃபர்ஸ்ட் வந்து கேரக்டர் நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். கேரக்டர் கோலன் அண்ட் ஸோ அந்த கேரக்டர் கோலன் தென் அந்த இந்த ஃபங்க்ஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ கீழே இருக்கு இல்லையா ORD ஆஃப். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ORD ஆஃப் கேர். ஓகே, 1 minute. ஸோ கேரக்டர் நம்ம வந்து டைரெக்டாக நம்ம வந்து கொடுக்குறோம். பட் இங்கே வந்து நம்ம வேரியபிள் தான் கொடுக்குறோம். ஸோ லெட்ஸ் ரன் அண்ட் செக். ஸோ யா மெசேஜ் கேட்குது. லெட்ஸ் புட் ஹவ் ஆர் யூ ஆர் ஜஸ்ட் புட் ஹலோ. யூ கேன் சி ஹியர். ஸோ ஹலோவுக்கு நமக்கு என்னென்ன ASCII கேஸ்ன்னு சொல்லி நமக்கு வந்துருச்சு இல்லையா? ஸோ இந்த மாதிரி யூ கேன் ட்ரை அவுட் டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கோடெக்ஸ். யூ கேன் சி த ASCII வேல்யூ ப்ரெசென்ட் இன் கோடெக்ஸ். ஸோ சிக்கு என்ன, ஓக்கு என்ன, டிக்கு என்ன. ஸோ லைக் திஸ் we can able to find ASCII values present in a message using this ORD function யூஸ் பண்ணி நம்மளால ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, ஐ திங்க் டே 24 வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் டே 25ல நான் இன்னொரு கான்செப்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்.